என்ன என்னடா எல்லாரும் வாய் மூடி நின்றுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? இல்ல மாமா, யாருக்கும் ஒன்றும் ஆகல. நாங்க எல்லாரும் வேதவல்லி அக்காக்காகவும் கல்பனா அக்காக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்றீங்களா? ஏன் அவங்க எங்க போனாங்க? ஃபேஸ் வாஷ் பண்ண போய் 1/2 மணி நேரம் ஆகுதுப்பா, இன்னும் வரல. என்னடா சொல்ற? ஃபேஸ் வாஷ் பண்ண போனாங்க, வெயிட் பண்றான்னு சொல்ற. என்னடா ஒன்றும் புரியல. ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க இல்லையே, பயங்கர கலாட்டாவே நடந்ததே. கலாட்டாவா? ஆமாங்க. எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா, அந்த பியூட்டிஷியன் லேடி வரலப்பா. அதனால கல்பனாவுக்கு நானும் வேதவல்லிக்கு நாகராஜும் ஃபேஷியல் பண்ணிவிட்டோம். ஃபேஷியல் முடிஞ்சு அவங்க 2 பேரும் ரூம்குள்ள போனாங்க. இன்னும் வரலப்பா. அதான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை பெரிய கலாட்டா நடந்திருக்கு, நான் பார்க்காம போயிட்டேனே. கவலைப்படாதீங்க மாமா, முக்கியமான விஷயமே இதுக்கு மேலதான் இருக்கு. இன்னும் பாக்கி இருக்குதுல்ல, அப்போ உட்காந்து. அது என்ன முக்கியமான விஷயம்? அது சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டேன். அது சரி. நான் நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்க. கல்பனா அக்கா, சும்மா சொல்லக்கூடாது. சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக தக தகு தகன்னு மின்றீங்க. சரி, ஒருத்தரோட ஆள் வந்தாச்சு, இன்னொருத்தரோட ஆளை காணுமே. நம்மளை விட இவ அழகா இருக்காளோ? சேச்சா, இருக்காது. அவளை விட நாம தான் அழகு. மின்னல் அடிக்கும் அழகு இருக்கு. வேதவல்லி அக்கா. வேதவல்லி, நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. எவ்வளவு திட்டினாலும் புத்தியே வர மாட்டேங்குது. அப்பா, எப்படி உங்களோட ஃபேஷியல்? சூப்பரா இருக்கா. நீங்க 2 பேரும் ஒரு காரியம் பண்ணுங்க, பேசாம 2 பேரும் பியூட்டி பார்லர் வச்சிருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அம்மா, நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அப்படியே ஐம்பொன் சொல்ல மாதிரி அழகா இருக்கீங்கம்மா. தேங்க்யூ மாமா. தேங்க்ஸ் மாமா. பரவாயில்லையே, நம்மளையும் சேர்த்து பாராட்டிட்டாரு. ஏ வாயாடி மாமா, இன்னும் பெரிய விஷயம் இருக்குன்னா வாய் மூடிட்டு இருக்க. என்னது அது? மாமா, அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அழகு கலையும் சென்டிமெண்ட்டும் கலந்த முக்கியமான விஷயம். அப்படி என்னமா அது? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.